ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரலைஃப் தமிழ். சீத்தாப்பழம் சீசன் டைமில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் இது. பழங்களிலேயே தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது. சீத்தாப்பழத்துடைய தோல், விதை, இலை, மரப்பட்டைன்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது தான். மேலும் இந்த பழத்தில் குளுக்கோஸ், சுக்ரோஸ்னு ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு உடனடியாக ஆற்றல் தரும். இன்னும் ஏராளமான நன்மைகள் இதில் அடங்கியிருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. பொதுவாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கிளைசமிக் இண்டெக்ஸ் 55க்கும் குறைவா இருக்கிற உணவுகளை தான் சாப்பிடணும். அந்த வகையில் சீத்தாப்பழத்துல கிளைசமிக் குறியீடு 54 இருக்கு. எனவே நீரிழிவு நோயாளிகளுக்கு இது நல்ல பழம்னே சொல்லலாம். மேலும் சீத்தாப்பழத்துல நார்ச்சத்தும் அதிகம் இருப்பதனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. எனவே சர்க்கரை நோயாளிகள் தாராளமா சீத்தாப்பழம் சாப்பிடலாம். இருந்தாலும் இந்த பழத்தை அளவுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாது. சீத்தாப்பழத்துல வைட்டமின் B6 சத்து இருக்கு. இது மூச்சுக்குழாயில ஏற்படுற அலர்ஜியை எதிர்த்து போராட உதவுது. ஆஸ்துமா இருக்கிறவங்களாம் இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். மேலும் நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களும் சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர பலன் கிடைக்கும். சீசன் வரப்பெல்லாம் தவறாம இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு வாங்க. உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிற ஆண் பெண்கள் வெயிட் போடணுங்கிறதுக்காக கண்ட உணவுகளை சாப்பிடுவாங்க. அது உடல்ல தேவையற்ற கொழுப்புகளை தான் சேர்க்கும். அப்படி இல்லாம நீங்க ஆரோக்கியமான முறையில வெயிட் போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்க டயட்ல சீத்தாப்பழத்தை சேர்த்துக்கோங்க. இந்த பழத்துல அதிக ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவுல கார்போஹைட்ரேட்டுகளும் மற்றும் புரதங்களும் இருக்கு. எனவே சீத்தாப்பழத்தை நீங்க ஜூஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தேன் சேர்த்து சாப்பிட்டு வாங்க. இது மூலமா நம்ம உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கலாம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. நம் மூளையில இருக்க டோபமைன் மற்றும் செரட்டோனின் தான் நம்ம மனநிலையை சீரா வச்சுக்கக்கூடிய முக்கியமான மூலக்கூறுகள். இந்த மூலக்கூறுகள் சிறப்பா செயல்படணும்னா நம்ம உடலுக்கு போதுமான அளவு வைட்டமின் B6 சத்து தேவைப்படும். இந்த வைட்டமின் B6 சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மனசோர்வு அதிகமா இருக்கும்னு ஆய்வில் சொல்லப்படுது. எனவே வைட்டமின் B6 நிறைந்த சீத்தாப்பழத்தை அவ்வப்போது சாப்பிட்டு வாங்க. இது மூலமா நம்ம வைட்டமின் B6 குறைபாடை கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம அதிகமான மன அழுத்தத்தையும் போக்கி சீரான மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கப் அளவு சீத்தாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கு. இந்த நார்ச்சத்தானது செரிமானத்துக்கு பெரிதும் உதவியா இருக்கும். இதனால மலச்சிக்கல் பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கலாம். மேலும் சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடலுடைய இயக்கமும் சீரா நடைபெறும். குடல்ல நல்ல வித பாக்டீரியாக்களை உருவாக்க இது துணை புரியுது. மேலும் சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிப்பதனால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்ற உபாதைகளையும் குணப்படுத்தக்கூடியதா இருக்கு. நம்ம உடல்ல ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்து அவசியமா தேவைப்படும். இந்த 2 சத்துக்களுமே சீத்தாப்பழத்துல வளமான அளவுல இருக்கு. இது ரத்த நாளங்களுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்குது. இதனால ரத்த அழுத்தமும் சீராகுது. இதய நோய் மற்றும் பக்கவாதத்தோட அபாயத்தை இது மூலமா குறைக்க முடியும். அதிகமா மெக்னீசியம் உட்கொள்ளும் நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவா இருக்குமா. எனவே உயர் ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம் இருக்க எல்லாருமே இந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. சீத்தாப்பழத்துல தாது சத்துக்கள் அதிகமாவே இருக்கும். இது உடல்ல உள்ள எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் இதயத்துக்கும் வலு கொடுக்குது. உடல்ல உள்ள திசுக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு உடல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தேவை. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களை நம்ம சீத்தாப்பழம் சாப்பிடுவது மூலமா நிறையவே பெறலாம். எனவே சீசன் டைம்ல எல்லாம் தவறாம இந்த பழத்தை சாப்பிட்டு வாங்க. பெண்களுடைய தசைப்பிடிப்பு பிரச்சனைக்கெல்லாம் சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர குணமாகும். கருவுற்று இருக்கும் பெண்கள் கூட அவ்வப்போது சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர கருவுறுதல் மேம்படும். கர்ப்ப காலத்துல ஏற்படுற வாந்தி, சோர்வு போன்ற உபாதைகளையும் சரி செய்யும். சீத்தாப்பழத்துல உள்ள மெக்னீசியம் சத்து கீழ்வாத நோயையும் குணப்படுத்த ஆற்றல் பெற்றது. இது மூட்டுகள்ல தேங்குற அமிலங்களை வெளியேற்ற உதவுது. இது மூலமா கீழ்வாத நோயை ஏற்படாமல் தடுக்க முடியும். சீத்தாப்பழத்துல அசிட்டோஜெனின்ங்கிற வேதிக்கூறுகள் இருக்கு. இது சருமத்துல ஏற்படுற புற்றுநோயை அண்டவிடாமல் பாதுகாக்குது. மேலும் இது தோல் புற்றுநோயை ஏற்படுத்துவதற்கான அறிகுறியையும் நீக்குது. இதனால சரும புற்றுநோய் தாக்கத்துல இருந்து நம்ம விடுபடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சீசன் டைம்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான பழத்தை யாருமே மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நியூட்ரலைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.